இருவரும் தானே சிறந்தவள் என்று பிடிவாதம் செய்தார்கள். ஒருத்தியை புறக்கணித்து மற்றவளை அனுப்பி மனக்கசப்பை உண்டாக்கிக் கொள்ள இந்திரன் விரும்பவில்லை. ஆகவே மறுநாள் இந்திர சபையில் இருவருடைய நடனத்திற்கும் போட்டி வைக்க ஏற்பாடு செய்தான். நடனத்தில் வெல்பவளுக்கு பாரிஜாத மாலை வெற்றி சின்னமாக அணிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. சபையிலே சகல விற்பனர்களான தேவர்களும் கந்தர்வர்களும் நிறைந்தார்கள். முதலில் ரம்பை நடனமாடினாள், அடுத்தபடியாக ஊர்வசி ஆடினாள். பிறகு இருவரும் சேர்ந்து ஆடினார்கள். இருவருடைய நடனத்திலும் அப்பழக்கு சொல்லக்கூடியவில்லை. அவர்கள் இருவரில் சிறந்தவள் யார் என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் தேவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள். இவ்விதம் அவர்கள் திண்டாடிக் கொண்டிருக்கையில் நாரதர் எழுந்திருந்து, தேவேந்திரா, இங்கு கூடியிருக்கும் தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் இவர்களில் சிறந்தவரை பொறுக்க முடியாது. பூலோகத்திலே உஜ்ஜயினி மாகாளி என்றொரு பட்டணம் உண்டு. அந்நகரத்தில் விக்ரமாதித்த ராஜன் தர்மநெறி வழுவாது ஆண்டு வருகிறான். அவன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். பரதநாட்டியங்களின் நுட்பங்களை அறிந்தவன். அவன் ஒருவனே ஊர்வசி, ரம்பை இவர்களில் சிறந்த நடனக்காரியை பொறுக்கி எடுக்கும் திறமை வாய்ந்தவன். உடனே மாதலியை அனுப்பி விக்ரமாதித்தனை அழைத்து வர ஏற்பாடு செய் என்றார். இந்திரனும் தன் தேர்ப்பாகனான மாதலியை வரவழைத்து, மாதலி, பூவுலகத்திற்கு நம் விமானத்தில் சென்று உஜ்ஜயினி பட்டணத்தை ஆண்டு வரும் விக்ரமாதித்த பூபதியை நான் அழைத்து வரச் சொன்னதாகத் தெரிவித்து கூட்டி வா என்றான். நர ஜன்மத்தையா தேவலோகத்திற்கு அழைத்து வருவது என்று மாதலி தயங்கினான்.